வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மாநாட்டை விட இதுதான் பெரிய மேட்டரா? திமுக அதிமுகவிற்கு விஜய் அனுப்பிய சைலண்ட் மெசேஜ். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது மதுரையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடானது நடக்க உள்ள நிலையில்தான் இப்போது 75,000 பேர் வரை மாநாட்டு திடலில் திரண்டு உள்ளதாக தகவல் வெளியாகிறது. ஆனால் இந்த மாநாட்டிற்கு கூடும் கூட்டமெல்லாம் அதற்கான ஏற்பாடுகளோட வேறு ஒரு விஷயம்தான் கவனம் ஈர்த்தப்பட்ட உள்ளதாகும். அதாவது முக்கியமாக திமுக அதிமுக கவனத்தை ஈர்க்கும் வகையில் தான் விஜய் சத்தமே இல்லாமல் முக்கிய மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளாராம். கடந்த 2 நாட்கள் முன்பு வரை கூலி விமர்சனங்கள் உச்சத்தில் இருந்த நிலையில் 2 நாட்களாக இணையம் முழுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு பற்றி போஸ்டர்கள் தான் உள்ளதாம். இந்த வகையில் தான் இணையம் முழுக்க இன்டர்னல் ரீல்ஸ் தொடங்கிய யூடியூபர் வரை தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு பற்றிய வீடியோக்களும் போஸ்டர்கள் தான் உள்ளது. முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மொத்தத்தையும் இந்த மாநாடு தான் ஆக்கிரமித்துள்ளது. ட்விட்டரில் நேற்று கூட காலையிலிருந்தே இந்த மாநாடு பற்றி பல லட்சம் பேர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்களாம். ஆளும் கட்சி திமுக, எதிர்க்கட்சி அதிமுக, தேசிய அளவில் ஆளும் கட்சி பாஜகவிற்கு இணையாக சமூக வலைதளங்களில் வேகமாக ட்ரெண்ட் செய்ய முடியும் என்பதை விஜய் அவர்கள் சத்தமின்றி நிரூபித்துள்ளார். முக்கியமாக திமுக அதிமுகவின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் விஜய் சத்தமே இல்லாமல் முக்கிய மெசேஜ் ஒன்றை இதன் மூலம் அனுப்பியுள்ளாராம். அரசியலில் ஆக்டிவாக இருக்கிறாரோ இல்லையோ, அரசியல் செய்ய தெரிகிறதோ இல்லையோ, எங்கள் ஐடி விங் பலம் வேறு மாதிரி என்பதை விஜய் நிரூபித்து காட்டியிருக்கிறார். விஜய் தனது ஐடி விங் தரப்பிற்கு இது தொடர்பாக முக்கியமான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகிறதாம். கடந்த ஒரு வாரமாகவே இணையம் மற்றும் செய்திகளில் கூட கூலிப்படமே உச்சத்தில் உள்ளது. கூலிப்படம் பற்றிய நெட்டிசன் மக்கள் பேசி வருகிறார்கள். நல்லதோ கெட்டதோ கூலிப்படத்தை பற்றி பேச்சும் அதிகமாக இருக்கிறதாம். இதனால் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடப்பதே பலருக்கும் தெரியாமல் போய்விட்டது. தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடக்கிறது என்பதை பலருக்கும் தெரியாமல் போய்விட்டதாம். இதை அடுத்துதான் தமிழக வெற்றிக் கழக ஐடிவின் உடனடியாக பேசிய தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டை ட்ரெண்டிங் செய்ய வேண்டும் என்றும் விஜய் சார்பாக உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிறது. இதன் காரணமாக நேற்று முதல் நாள் காலையில் இருந்து தீவிரமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐடிவிங் மாணவர்கள் எல்லாம் தமிழக வெற்றிக மாநாடு போன்ற வார்த்தைகள் எல்லாம் ட்ரெண்டிங் செய்யப்பட்டு வருகிறதாம். மீட்டிங் இன்று இருந்தாலும் கூட நேற்றிலிருந்தே அதை ட்ரெண்டிங் செய்யும் வகையில் தான் காரணங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐடி விங் மாணவர்கள் தான் இதற்கு முக்கிய காரணம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் அவர்கள் தெரிவித்து வந்தாராம். அதிலும் ஓரளவிற்கு தாவேகாவின் ஐடி விங் வெற்றியும் பெற்றுள்ளது என்றுதான் கூற வேண்டும். கடந்த 2 நாட்களாகவே மட்டுமல்ல, இன்னும் இணையம் மொத்தத்தையும் தமிழக வெற்றிக் கழகம் தனது ஐடி விங் மூலம் தனது கட்டுப்பாட்டுக்குள் அதாவது ஆக்கிரமித்து உள்ளதாகவும் தகவல் வெளியாகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.